குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 25th ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் தி லாஸ்ட்டு சண்டே. இந்த மந்த்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. ஓகே, இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு 1,00,000 புதிய வீடுகள், பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஸோ நேற்று சட்டப்பேரவையோட கடைசி நாள், 5 நாள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. 20ஆம் தேதி ஆரம்பித்து 24ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. ஸோ நேற்று ஃபைனல் டே, வருஷத்தோட முதல் கூட்டம். அதில் அவருடைய சாதனைகள்லாம் பட்டியலிட்டிருந்தார். முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இருக்குங்க இல்லையா, கிராமத்துலேயும் நகரத்துலேயும் வேலிடேட் பண்ணி வீடுங்க கட்டித்தரது. ஸோ அது வந்து ரூபாய் 3,500 கோடியில் ஏழை மக்களுக்கு 1,00,000 புதிய வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடுகள் கட்டியிருந்தாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் புதிதாக 1.80 லட்சம் பேருக்கு வீடுகளும், அப்புறம் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் கூடுதலாக 1.80 லட்சம் பேருக்கு ஓய்வூதியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 புதிய அனௌன்ஸ்மெண்ட்ஸை நேற்று நம்ம முதல்வர் வந்து விட்டிருக்காரு. சரிங்களா. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டானது இது 2 தான், பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஓய்வூதியம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் நம்ம சத்துணவு பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் வந்து ஓய்வூதியங்கள் எல்லாமே சிறப்பாக வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிவிச்சிருக்காரு. சரிங்களா. ஓகே, ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை பற்றியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அவங்க வந்து தேர்வு நடத்தணும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்குது. அதை பற்றி இன்னும் அதற்கான ஆணைகள் வந்து விரைவில் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அது வரட்டும், என்னென்னு இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பட்ஜெட் கூட்டத்தோடு ஜனவரி 27 அனைத்து கட்சி கூட்டம், மத்திய அரசு ஏற்பாடு. ஸோ நம்ம பட்ஜெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா, டேட்டு February 1 வந்து ஞாயிற்றுக்கிழமை. இருந்தாலும் இது பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிதி அறிக்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜனவரி 2 பேஸாக நடக்குதுன்னு பார்த்துருந்தோம். January 2 to April 2 மொத்தமாக. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா January 28 to February 13 ஃபஸ்ட்டு பேஸு. செகண்ட் பேஸ் வந்து March 9 to April 2 வரைக்கும். ஓகே, ஸோ இதுக்காக இந்த பட்ஜெட் கூட்டத்தோட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போவுமே ஏற்பாடு பண்ணுவாங்க ஒரு 3 நாள். அதுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் எல்லா கட்சியும் வாங்க கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதில் நிறைய மசோதாக்கள் பற்றி நிறைய விவாதங்கள் நடக்க போகுது, நிறைய நிறைவேற போகுது. அது என்னென்னா நிறைய நியூஸஸ் வரப்போது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் போக போக. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்தியா மீதான 25% கூடுதல் வரியை திரும்ப பெற வாய்ப்பு தகவல். ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் 25% இருந்த வரி வந்து ரஷ்யா கிட்ட நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறோம்னு சொல்லிட்டு August 27 வந்து இன்னொரு 25% போட்டு டோட்டல் 50% ஆக்குனார். அது இன்னும் அமலில் தான் இருக்குது. ஸோ இன்னமும் 50% வச்சு தான் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம், அங்கேருந்து இறக்குமதியும் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 25% வந்து ஏன்னா அப்படின்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம க்ரூட் ஆயிலில் வாங்குறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் டேட்டா நீங்கள் எடுத்திங்கன்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம க்ரூட் ஆயில் நிறைய தான் வாங்குகிறோம் போக போக. பட் இந்த டேட்டா என்னன்னு தெரியல, நமக்கு வரட்டும். கம்ப்ளீட் டேட்டா வந்தால் தான் நமக்கு என்னென்னு தெரியும். இங்கே கம்ப்ளீட் டேட்டா கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த நிதியமைச்சர் பேர் பார்த்திங்கன்னா ஸ்காட் பெசன்ட். ஓகே, ஸோ இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து மொழிப்போர் தியாகிகள் தினம் 25. ஸோ அதுக்காக இன்றைக்கி முதல்வர் வந்து காஞ்சிபுரம் வருகிறார். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே, ஞாபகம் வச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நேஷ்னல் எலெக்ஷன் டேன்னு நினைக்கிறேன், 25th ஜனவரி. ஓகே, அரசியல் செய்திகள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அரசு பள்ளிகளில் அயலி. ஸோ பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அயலி பாகம் 1 திரைப்படத்தை அரசு பள்ளிகளில் ஒளிபரப்ப பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஸோ என்னென்னா, நம்ம தமிழக மாணவர்களுக்கு வந்து எழுத்து, அந்த கல்வியுடைய முக்கியத்துவம் தெரியணுன்றதுக்காக அயலி சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2023 வந்திருக்கோம். அந்த சீரீஸ் வந்து திரைப்படமாக காட்டணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த இதில் பண்ணுறாங்கன்னா, தமிழகத்தில் 6 to 9 வந்து மாதந்தோறும் ஒரு சிறார் திரைப்படம் போடணும். அதில் இந்த படத்தை இப்போ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா, அவங்கக்கிட்ட திரைக்கதை எழுதுறத ஒரு ஊக்குவிக்கிறத்தனமாக இதை போடணும் அப்படின்னும் ஒரு பிளான் இருக்குது.
இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். போட்டு காட்டி மாணவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணாங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்ன படம் போடுறாங்கன்னு. இது அவ்வளோ தேவையில்லை, பட் ஜஸ்ட் ஒரு விசிட். இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாள்ன்றதுனால. ஓகே, ஸோ திமுக அவங்க ஆட்சியோடைய சாதனைகளை இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது தமிழக அரசோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா இதெல்லாம். சரிங்களா? ஏன்னா சட்டப்பேரவையில் சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக தேர்வில் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ கட்டணமில்லா பேருந்துகள் பயணம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரூபாய் 888 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கேயும் சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் இந்த விடியல் பயணத்தின் மூலமாக 800 முதல் 1500 சேமிக்கின்றனர். 2021 தற்போது ஒரு சுமார் ரூபாய் 60 சேமித்துட்ருக்காங்கன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 60,000 சேமிச்சிருக்காங்க பெண்கள். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை திட்டம் மூலம் 1,31,31,00,000 மகளிருக்கு இதுவரை தலா ரூபாய் 29,000 கொடுத்துருக்கிறோம். நான் முதல்வர் திட்டத்தில் 48,65,000 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. புதுமை பெண் மற்றும் தமிழ் பொதுவில் திட்டத்தில் 12 லட்சம் மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகின்றனர். 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ள 14 புதிய உழவர் சந்தைகளை தொடங்கியுள்ளோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2,56,00,000 பேர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறார்கள். இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 800 முதல் 1500 சேமிக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா 1,31,00,000 மகளிருக்கு 29,000 கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உரிமை தொகை மாதம் 1000 ரூபா தராங்க. அது நான் முதல்வன் திட்டத்தில் 48,60,000 சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் புதுமை பெண்ணும் தமிழ் அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க இல்லையா, தமிழ் இது அது இல்லை, தமிழக பள்ளியிலே படிச்சுட்டு அரசு பெரிய பெரிய ஐஐடிஸ் அந்த மாதிரி போய் சேர்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, அது இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதேமாதிரி 2 லட்சம் புதிய இணைப்புகள் பண்ணியிருக்காங்க. 14 புதிய உழவர் சந்தைகளை உருவாக்கியிருக்காங்க. 2,56,00,000 பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பயன்பட்டுருக்காங்க. சரியா? அப்புறம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 5 லட்சம் அதிகமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு ரூபாய் 480 கோடி காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு. இது தேவையில்லை, பட் அந்த இன்னுயிர் காப்போம் 5 லட்சம் பேருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்தது. அதாவது 3வது பிரசவத்துக்கு லீவு தரலன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை லீவு கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பை மேற்கோள் காட்டி நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் கேஸ் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை முடிஞ்சிருக்கு. ஸோ எப்போது இதுக்கப்புறம் பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தான் கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருந்துச்சுன்னா, தப்பியோடைய பொருளாதார குற்றவாளிகள் 71 பேர் வெளிநாடுகளில் தஞ்சம். ஸோ 2024-25 டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பொருளாதார குற்றவாளியாக அறிக்கப்பட்டு இந்தியாவிலேருந்து தப்பியோடி 71 பேர் வெளிநாட்டில் இருப்பது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஒரு கவுண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 71 பேர். ஓகே, வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட உருவான தினம். ஸோ அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 24, 1950 உத்தரப்பிரதேச மாநிலம் உருவாச்சு. ஓகே, அதுக்கு மோடி, நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வாழ்த்து மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா, மெட்டா ஏஐ கதாபாத்திரங்களுடன் உரையாட சிலர்களுக்கு தற்காலிக தடை. ஸோ இந்த மெட்டா ஏஐ இருக்குது இல்லையா, சேட்பாட் கூட நீங்கள் சேட் பண்ணிக்கலாம் சிறார்கள். பட் ஆனால் ஏஐ கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா இன்ஸ்டாகிராமில், ஸோ அதெல்லாம் வந்து ஏஐ அசிஸ்டன்ட் பண்ணிக்கலாமே தவிர ஏஐ கேரக்டர்ஸோட மனிதர்களை போல உரையாடக்கூடிய பிரத்யேக ஏஐ கதை உரையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 18 வயதுகளுக்கு பதிவு செய்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சவங்க என்னென்ன. ஓகே, இங்கே ஒரு லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா,
குடியரசுத் தலைவரின் தேநீர் விருது தமிழக மருத்துவருக்கு அழைப்பு. குடியரசுத் தலைவருடைய தேநீர் விருது நடக்கும் இல்லையா, குடியரசு தினத்தை முன்னிட்டு. அதில் சில இம்பார்ட்டண்டான பீப்புள்ஸை, விஐபிஸை கூப்பிடுவாங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மருத்துவர், அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை மருத்துவ நிபுணர் வந்து டாக்டர் மோகன் விஸ்வநாதனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நாட்டில் இருந்து 11 டாக்டர்ஸை கூப்பிட்ருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு டாக்டர். 50 ஆண்டு காலமாக சர்க்கரை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. 25,000க்கும் மேற்பட்ட இலவச சர்க்கரை முகாம்கள் நடத்திருக்காரு. 1800+ கட்டுரைகள் எழுதியிருக்காரு. 2021ஆம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் பிசி ராய் விருதும் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் ஹாரல்ட் ரிப்கின் மற்றும் கெல்லி வெஸ்ட் விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். ஸோ பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஸோ இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள் பார்த்துருக்கோம். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.